الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله فجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وجعل فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ومن تبعهم بإحسان إلى يوم الدين وفجر لهم ينابيع رحمتي ورضوان تفجيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த மண்ணுக்கு கீழே மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரணித்த எத்தனை பேர்களுடைய பெற்றோர்கள் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே உடல் பலகீனத்துடனும் நோயுடனும் ஆரோக்கியமில்லாத சூழலுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்து அந்த மார்க்கத்தில் பல வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். இந்த உலகத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளின் மூலமாக ஏராளமான படிப்பினைகளையும் முன்மாதிரிகளையும் இந்த உலகத்திலே பெற்று வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக, அவன் அடுத்து எதிர்நோக்க இருக்கக்கூடிய வாழ்வும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக அமையும் என்பதனை ஆரம்பமாக நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்மாவினுடைய ஒழுக்கங்களை குறித்து அடிக்கடி உங்களுக்கு மத்தியிலே நாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். எப்படி ஒரு இபாதத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே நாம் நிற்கிறோம் என்கிற இஹ்சானியத் என்கிற தன்மையோடு நாம் நிற்கிறோமோ, அதே போல் இந்த ஜுமாவினுடைய ஹுத்பா என்பது நம்மை தாளாட்டுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக சடங்கு சம்பிரதாயமாக நாம் வந்து அமர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்முடைய மனதிலே சிந்தனைகளை எப்படியெல்லாம் அவன் மாற்ற முற்படுவான் என்று சொன்னால், ஷைத்தானுடைய வேலைகளில் மிக முக்கியமான ஒரு வேலை, அதாவது மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே ஒன்று கூடி விடக்கூடாது. ஆங்காங்கே சில இடங்களிலே சில மஜ்லிஸ்களிலே பார்த்தால் அங்கே 2 பேர், இன்னொரு இடத்திலே 2 பேர், அப்படியே அதிகமான இடைவெளிகளுடன் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக நெருங்கி நீங்கள் அமர வேண்டும். இது ஒரு சபையினுடைய ஒரு ஒழுக்கம். அடுத்து இன்னும் ஷைத்தானுடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இங்கே உட்கார்ந்தாலும் நம்முடைய உடல்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும்
நம்முடைய சிந்தனைகளை அவன் மாற்றம் செய்வான், சிந்தனைகளை சிதறடிக்க செய்வான். ஏதாவது ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகளை நாம் செய்து விடுவோமேயானால் அது அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல். சில பேர்கள் இந்த இடத்திலே இருந்தாலும் சிந்தனைகளை எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்தில், ஒன்றில் வியாபாரம் அல்லது குடும்பம் அல்லது சமூக ரீதியான ஏதாவது ஒரு சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். அல்லது இன்னொரு நிலைப்பாடுகள் என்ன, அதாவது ஒவ்வொருவர்களும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டு, வயதானவர்கள் சில இடங்களிலே சில பள்ளிவாசல்களிலே தூண்களிலே அமர்ந்து தூண்களோடு அதை சாய்ந்து இருப்பதை பார்க்கிறோம், முடியாத மக்கள். ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய மக்கள் கூட ஒரு வயதான மக்களுடைய தோற்றத்தை போல அவர்கள் எப்படி பலகீனமாக ஒன்றுடன் சாய்ந்து இருந்தால்தான் அவர்களால் இருக்க முடியுமோ அதே போலுள்ள நிலையோடு பல பள்ளிவாசல்களே மக்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். இந்த மாறிப்பட்ட சிந்தனை என்பது நாம் நல்ல விஷயங்களை கேட்பதற்கு அந்த ஷைத்தானுடைய வேலை, அவன் கேட்கக்கூடாது என்பதுதான் அவனுடைய வேலை. எனவே இந்த ஜும்மாவினுடைய ஹுத்பாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் செய்யக்கூடிய நல்ல மக்களாக வல்ல இறைவன் ஆக்கியருள் புரிய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட மக்களாக, பல்வேறு மக்களோடு பழகக்கூடியவர்களாக, பல சிந்தனைகளை கொண்டவர்களாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் அவன் தனி மனிதனாக, குடும்பத்தினுடைய தலைவனாக, ஒரு மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு அவன் தந்தையாக, அல்லது சமூகத்தோடு ஒரு வியாபாரியாக, அல்லது ஏதாவது ஒரு அதிகாரத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளின் மூலமாக நிறைய முன்மாதிரிகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இறை தூதர் அவர்கள் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் நமக்கு போதிக்கவில்லை. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இன்னபிற இபாதத்துகளுக்கு மட்டும்தான் இறை தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று நாம் ஒரு குறுகிய பார்வையோடு பார்த்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த இறை தூதரை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் ஒரு அருள் கொடையாக உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த இறை தூதரிடத்தில் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமா? கிடையாது. இறைவன் பட்டியலிடுகிறான், லிமன் கான யர்ஜுல்லாஹ, யார் அல்லாஹ்வை முழுமையாக ஆதரவு வைக்கிறார்களோ. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் என்பது இருக்காது. சில நேரங்களில் துக்கம் என்பது ஏற்படும், சோகங்கள் என்பது ஏற்படும், அல்லது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போம். இது போன்றுள்ள எல்லா சூழலையும் மனிதன் சந்தித்தே ஆக வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட என்ன நெருக்கடிகள், சோதனைகள், கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் சரி, அந்த நேரத்திலே முழுமையாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இறை தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வல் யௌமல் ஆஹர், மறுமை நாளை நம்பக்கூடிய மக்கள். நாமெல்லாம் மறுமையை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு ஒரு முஸ்லிமாக, முஃமினாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட அந்த மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்கள். அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்கள். நினைவு கூறுதல் என்று சொன்னால் வெறுமனே 24 மணி நேரமும் பள்ளிவாசலிலே அமர்ந்து தொழுவது, குர்ஆன் ஓதுவது, இபாதத்துகளை செய்வது அல்ல. அப்படிப்பட்ட இபாதத்துகளை, கடமையாக்கப்பட்ட இபாதத்தை நாம் நிறைவேற்றினாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழலிலும் படைத்த இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அந்த இறைவன் எது எனக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஹராமை நான் செய்ய மாட்டேன். அப்படி நான் ஒரு வேளை செய்தால் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நான் குற்றவாளியாக நிப்பாட்டப்படுவேன் என்கிற அந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும்.
இப்படிப்பட்ட இந்த 3 பண்புகளை உடைய மக்களுக்கு தான் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த பண்புகளை கொண்ட மக்களாக இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நபியே, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறேன். அந்த இறை தூதர் நமக்கு காண்பித்து தந்த எத்தனை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எத்தனை விஷயங்கள். ஒரு திருமணத்தை முடிப்பதில் இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, இது அவர்களுடைய வழிமுறை, அதிலே காட்டக்கூடிய ஆர்வங்கள், அல்லது வேறு ஏதாவது ஒரு நன்மையான விஷயங்களில் காட்டக்கூடிய ஆர்வங்கள், நம்முடைய மனது எதை விரும்புகிறதோ அதிலே நாம் காட்டக்கூடிய ஆர்வம், அதை செய்வதற்கு நாம் எடுத்து வைக்கக்கூடியது இது இறை தூதருடைய வழிமுறை, இது சுன்னா என்பதால் அதை நான் செய்கிறேன் என்று பல காரணங்களையும் விளக்கங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அல்லாமல் இன்னும் எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனைவிக்கு கணவனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருந்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சமூகத்திலே அதிகாரம் நமக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லது ஆட்சி நம்மிடத்திலே வரக்கூடிய நேரத்தில் எப்படி அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு இறை தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அழகிய முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒன்றுதான் அண்டை வீட்டுக்காரர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பக்கத்து வீட்டில் ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அல்லது அங்கே ஏதாவது ஒரு பாதிப்பு என்று சொன்னால் உடனடியாக அடுத்த நிமிடம் சென்று என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு முன்னால் வாழ்ந்த மக்களிடத்தில் இருந்த ஆர்வங்கள், அந்த அளவுக்கு செய்த உதவிகள், அல்லது அங்கே என்ன நிலைமைகள் என்று கூட தெரியாத ஒரு சூழலிலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்கிற சிந்தனையை தாண்டி அண்டை வீட்டுக்காரர்களோடு என்னுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது, அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு நான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஏராளமான செய்திகளை இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பார்க்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு நாம் பேண வேண்டிய ஒரு பண்பாக பல பேர்கள் ஏதோ இந்த மாதிரிப்பட்ட பண்புகளை எல்லாம் நாம் பேண வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறார்களோ ஃபல் ஜாரி யுக்ரிமுஹு, அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்தட்டும். இதே வாசகத்தில் அடுத்து இன்னொரு செய்தி, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ ஃபல் யக்குல் ஹைரா, அவர்கள் பேசினால் நல்ல வார்த்தையை பேசட்டும், இல்லை என்று சொன்னால் லியஸ்முத், வாய் மூடி அவர்கள் அமைதியாக இருக்கட்டும். பேசினா நல்ல வார்த்தையை பேசு, இல்லைன்னா மௌனமாக இருப்பதே சிறந்தது என்று இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதே போல் இன்னொரு ஹதீஸ், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். அப்போ இந்த 3 பண்புகள், அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், பேசினால் நல்ல வார்த்தையை பேச வேண்டும், இல்லை என்று சொன்னால் வாய் மூடி அமைதியாக இருப்பது, அதே போல தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, இதெல்லாம் யாருடைய பண்பு? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த பண்புகளிலே ஒரு முதன்மையான பண்பாக தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று இறை தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், இறை தூதரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறேன் என்று பேரளவிலே வாயளவிலே மட்டும் சொல்லிக் கொண்டால் போராது, எல்லா பண்புகளையும் நம்மால் முடிந்த அளவு அதை நாம் பின்பற்றுகிறோமா? ஏதோ நம்முடைய தேவைக்கு மட்டும் சில செய்திகளையும் சில பண்புகளையும் நாம் எடுத்துக்கொண்டு எத்தனை விஷயங்களை இன்றைக்கு நாம் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அதாவது சலஃப் அறிஞர்களில் ஒருத்தர் அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர்,
அவருடைய வீட்டுக்கு அருகில் ஒரு யூதன் குடியிருக்கிறான். யாரு? ஒரு யூதன். அந்த யூதன் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவன், அவனுடைய பண்புகள் என்ன, அவனிடத்தில் எப்படி நாம் ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். இந்த அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு யூதன் குடியிருக்கிறான். அந்த யூதன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய வீட்டை விற்பனை செய்கிறான். எவ்வளோ? 2000 தீனாருக்கு அவன் அதை விற்பனை செய்கிறான். அப்போ அதை வாங்க வரக்கூடிய ஒருவர் கேட்கிறார், இந்த பகுதியில் இந்த இடம் எவ்வளோக்கு போகாது, இன்னைக்கு எவ்வளோ பேர் ஃப்ளாட்டு வாங்குகிறோம், வாங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏரியாவில் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, இது ரொம்ப கம்மி, இதெல்லாம் ரொம்ப அதிகமானது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம், பேசிக்கொள்கிறோம். அதே போல அந்த யூதனிடத்தில் வாங்கக்கூடிய ஒரு நபர் இந்த வார்த்தையை சொல்கிறார், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த வீடு 2000 தீனார் என்பதெல்லாம் அதிகமான விலை, இது ரொம்ப அதிகமானது என்று சொல்லும் பொழுது அந்த யூதன் சொன்னான், என்னுடைய வீட்டிற்கு இடத்திற்கு 1000 தீனார் தான் அதனுடைய மதிப்பு. இன்னும் 1000 தீனார் எதற்கு நான் கேட்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் அப்துல்லா இப்னு முபாரக் இருக்கிறாரே, அவர் ஒரு முஸ்லிம், படைத்த இறைவனை ஈமான் கொண்டவர், அவரால் இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது, எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் எனக்கு உதவி செய்யக்கூடியவர், இப்படி ஒரு அண்டை வீட்டுக்காரரை எங்கேயும் நீ பார்க்கவே முடியாது, அதற்காக வேண்டிதான் இந்த 1000 தீனாரையும் அதிகமாக நான் கேட்கிறேன் என்கிற ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களை, இது போன்றுள்ள பண்புகளோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், இரவுல அதிகாலை நேரத்திலோ அல்லது இரவிலையோ தெரியல, ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா எப்பொழுது நமக்கு தெரிகிறது? வெளியிலே வந்து சக மனிதர்களோடு பழகக்கூடிய நேரத்தில் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு அப்படி தான் தெரியுது. அதே போல இன்னும் நிலைமைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், எப்பொழுது பார்த்தாலும் சண்டையோடையே இருப்பது, எப்பொழுது பார்த்தாலும் சண்டை. அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு அண்டை வீட்டுக்காரர்களோடு இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஸால ஜிப்ரீல் யூஸினி பில் ஜாரி ஹத்தா லரன்து அன்னஹு சயுவரிசுஹு. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸும் ஒரு விதத்தில் அதுவும் வஹிதான். ஆனால் இன்றைக்கி அதை மறுக்கக்கூடிய மக்கள் அதுவெல்லாம் வஹி கிடையாது அப்படிங்கிற சிந்தனை கொண்ட மக்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படி இறை தூதர் அவர்கள் சொன்ன அந்த செய்தியும் வஹிதான். அந்த அடிப்படையிலே சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எப்படி? யூஸினி பில் ஜாரி ஹத்தா லனன்து அன்னஹு சயுவரிசுஹு. என்னுடைய சொத்தில் அந்த அண்டை வீட்டுக்காரர் வாரிசாகி விடுவாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்களோடு உள்ள உறவுகளை வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு ஒரு பேணுதல் என்பது இருந்தது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு அது போன்றுள்ள செயல்பாடுகள், அந்த பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இது மாதிரிப்பட்ட பண்புகளை விட்டும் தூரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் என்ன, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவசரத்திற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், இப்படிப்பட்ட சிந்தனையை மறந்து யாரோ ஒருவரை போலதான் இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதை எந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை பற்றி உள்ள சிந்தனைகள் இல்லாதவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நமக்கு சிந்தனை வரும்? எப்படி நமக்கு சிந்தனை வரும்? நாம் தான் சொல்லக்கூடிய எதையுமே கேட்பது கிடையாது. சில இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் கருணை புரிந்தவர்களை தவிர மற்ற யாருமே இதை கேட்பது கிடையாது. என்ன காரணம்? வந்தமா, ஒரு அரை மணி நேரம் அழகான ஒரு தூக்கத்தை போட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ் பயான் நல்ல விதமாக இருந்துச்சு. இப்படிதான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருந்து கொண்டே இருந்ததென்றால், என்றைக்கு நம்மிடத்திலே நல்ல பண்புகளையும் நல்ல அஹ்லாக்குகளையும் கொண்டவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்றுள்ள பண்புகளை கொண்டவர்களாக வாழ வேண்டும். அடுத்த மக்களோடு ஒரு இரக்க குணம் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது யார் மக்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ லா யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு இரக்கம் காட்ட மாட்டான்.
அந்த இரக்கம் என்று சொல்லக்கூடிய பண்பு இன்றைக்கு நம்மிடத்திலே எத்தனை செயல்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே ஆங்காங்கே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இரக்கமற்றவர்களாக காசாவிலே வாழக்கூடிய மக்களை எந்த அளவிற்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பச்சிளம் குழந்தைகளுடைய உயிர்கள் அனுதினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்பதற்கு உணவு கூட இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. இரக்கமற்ற நிலையிலே எத்தனையோ கண்ணுக்கு முன்னாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு காண்பித்து தந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இரக்கமற்றதனுடைய நிலை மற்ற மக்களை அடித்து கொள்வதும், எனக்கு யார் பிடிக்காதோ, யார் எனக்கு எதிராக செயல்படுகிறானோ அவனிடத்திலே மோசமாக நடப்பதும், இப்படிப்பட்ட தன்மையோடு எத்தனையோ மக்கள் படைத்த இறைவனை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே இந்த செயல்பாடுகளை பார்க்கிறோம். தன்னிடத்திலே ஒருவன் வேலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் என்னிடத்திலே கை நீட்டி சம்பளம் வாங்குகிறான் என்பதற்காக வேண்டி அடிமைத்தனத்தோடு நடத்தக்கூடிய எத்தனையோ முதலாளிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாமும் அல்லாஹ்வினுடைய அடிமை, அவனும் அல்லாஹ்வினுடைய அடிமை, நாம் எல்லோரும் படைத்த இறைவனுக்குடைய அடிமை. இவன் நமக்கு அடிமை கிடையாது. நமக்குண்டான அந்த வேலையை அவன் செய்கிறான், அவனுக்குண்டான ஊதியத்தை நாம் கொடுக்கிறோம். இரக்கமற்ற தன்மையோடு எத்தனையோ மக்கள் பல செயல்களிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே இரக்க குணம் உடையவர்களாக இருந்தார்கள். நமக்கு ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்தாலும் பழிக்கு பழி வாங்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. பழிக்கு பழி வாங்குவது மார்க்கத்திலே அனுமதி உண்டு. உன்னுடைய கண்ணை பிடுங்கி விட்டானா அதே போல பிடுங்குவதற்கு அனுமதி உண்டு. பல்லை உடைத்தால் அதே போல பல்லை உடைப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் அந்த வசனத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் உஃபிய லஹு மின் அஹி, யார் தன்னுடைய சகோதரனை மன்னிக்கிறானோ அப்படிப்பட்ட குணம் சிறந்தது, அப்படிப்பட்ட குணம் சிறந்தது, அந்த பண்பு சிறந்தது. ஆனால் பழிக்கு பழி வாங்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய தன்மை என்பது, இரக்கத்தோடு நடக்கக்கூடிய தன்மை என்பது சிறந்த பண்பாக இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் மக்கமா நகரத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஃபத்ஹ் மக்காவினுடைய வரலாறு நம்மிலே பல மக்களுக்கு தெரியும். அந்த மக்கா வெற்றிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் படை சூழ மக்கமா நகரத்திற்குள்ளே வருகிறார்கள். அங்கிருந்த குறைஷிகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள், அதாவது 23 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த அளவிற்கு இறை தூதரை நாம் வேதனைப்படுத்தினோம், என்னென்ன வார்த்தைகளால் அவர்களை திட்டினோம், எந்த அளவிற்கு அவரை நாம் நோவினைப்படுத்தினோம். ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இரவோடு இரவாக இறை தூதர் அவர்கள் சென்றார்களே நமக்கு பயந்து. ஆனால் அந்த இறை தூதர் ஒட்டுமொத்த அரபிகளுடைய சாம்ராஜ்யத்தையும் ஆளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வெற்றி அவர்களுக்கு கிடைத்து நமக்கெல்லாம் இன்றைக்கு அவர்கள் அந்த நமக்கு மத்தியிலே வரப்போகிறார். எல்லா மக்களும் நினைக்கிறார்கள், அடுத்து என்ன செய்ய போகிறார், நம்மை பழி வாங்கி விட்டால் நம்முடைய நிலைமைகள் என்ன? நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், அல் யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் இருக்கிறதே பழி தீர்க்கப்படக்கூடிய நாள் என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள். அங்கே இருந்த எல்லா குறைஷி குஃபார்களும் அவர்களுடைய வீட்டிலே போய் ஒளிந்து கொள்கிறார்கள். கஅபாவுக்கு அருகிலே நின்று கொண்டு பார்க்கிறார்கள், இறை தூதர்கள் என்ன செய்ய போகிறார்கள். தல்பியாவை முழங்கியவர்களாக, அல்லாஹ்வுடைய தக்பீர் சொல்லியவர்களாக அந்த மக்கமா நகரத்துக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள், இன்றைய நாள் பழி வாங்கப்படக்கூடிய நாள், அனுமதி உண்டு மார்க்கத்தில். ஆனால் இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யௌமுல் மர்ஹமா, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் கருணைக்குரிய நாள், பிற மக்களின் மீது இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள். நீங்கள் செய்த அந்த தவறு, உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறு, எப்படியெல்லாம் என்னையும் ஈமான் கொண்ட மக்களையும் வேதனைப்படுத்தினீர்களோ அதற்கு பகரமாக இன்றைக்கு நாங்கள் உங்களை பழி வாங்க மாட்டோம், உங்களிடத்திலே கருணையோடு அன்போடு நாங்கள் நடப்போம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தால் எந்த அளவிற்கு எத்தனை விஷயங்களில் இரக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை வரலாறுகளை படித்தாலேயே நம் இடத்திலே நல்ல குணங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியாதனுடைய விளைவுதான்
இன்னைக்கு பல கட்டங்களிலே அந்த இரக்கமற்ற தன்மை என்பதும் பிற மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தன்மையும் இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனிலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டினார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்து இறைவன் நேசிக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீர் அறிவுரை கூறுவீராக, இந்த அறிவுரைகள் முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம் மீது இந்த மார்க்கத்தில் 5 கடமைகளை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். அந்த 5 கடமைகளிலே ஒன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை நாம் சொன்னதற்கு பிறகு அடுத்து நம் மீது கடமையாக கூடியது தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத். அப்படிப்பட்ட தொழுகையை குறித்து பல கட்டங்களில் பல்வேறு விதமான செய்திகளையும் சட்டங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நம்மிலே பல மக்கள் இன்று வரைக்கும் அந்த தொழுகையினுடைய ஃபிக்ஹ் ரீதியாக அதனுடைய சட்டங்களை அறியாதவர்களாக அந்த இபாதத்துகளை நிறைவேற்றி சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தொழுகையினுடைய வாஜிபுகள் எத்தனை, தொழுகையினுடைய ஷர்த்துகள் எத்தனை, தொழுகையிலே வெறுக்கப்பட்ட செயல்கள் எத்தனை, தொழுகையினுடைய முஸ்தஹப்புகள் எத்தனை, தொழுகையினுடைய சுன்னத்துகள் எத்தனை, இப்படி எதையுமே தெரியாதவர்களாக தொழுகை என்று சொன்னாலே தக்பீரை கை கட்டுவது, அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது, அடுத்து ருக்கு சுஜூத், அடுத்து அத்தஹியாத் துஆக்களை ஓதி சலாம் கொடுத்து அந்த தொழுகையை முடிப்பது, இப்படிதான் பல பேருடைய அந்த நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாளுக்கு நாள் காலத்தினுடைய அந்த சுழற்சியில் என்னென்ன செய்திகளை இல்லாமோ அல்லது நாம் தெரிய வேண்டிய பல்வேறு விதமான சட்டங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பெரிய அரசியல் ரீதியாக அல்லது வேறு வேறு சட்டங்களை பல நாடுகளிலே என்ன சட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சட்டங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றி பெரிதாக பேசக்கூடிய எத்தனையோ மக்கள் தொழுகையினுடைய சட்டங்களை கேட்டால் தெரியாத ஒரு நிலையில் அந்த விஷயங்களில் இன்று வரைக்கும் பலகீனமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனுடைய அந்த செயல்களிலே ஒன்றுதான் தொழுகையிலே வெறுக்கப்பட்ட சில செயல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மக்ரூஹான செயல்களிலே ஒன்றுதான் சஃபிலே நாம் நிற்கும் பொழுது நம்முடைய பார்வைகள் என்பது சஜதா செய்யக்கூடிய இடத்தை நோக்கி தான் இருக்க வேண்டும். சில பேர் நாம் என்ன செய்கிறோம், நின்றுக்கிட்டு அப்படியே நேர ஏசியை பார்ப்பது, அல்லது இடக்கண்ணு போட்டு அங்கேயும் இங்கேயுமாக யார் வருகிறார் செல்கிறார் என்கிற அந்த சிந்தனையோடு பார்வைகளை திருப்புவது, அல்லது வேறு ஏதாவது ஒரு திசையை நோக்கி நேராக நின்றாலும் பார்வைகள் என்பது அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இது ஒரு முஃமினுடைய இபாதத்தாக இருக்கக்கூடாது. இது மார்க்கத்திலே தொழுகையினுடைய அந்த இபாதத்தை நிறைவேற்றும் பொழுது வெறுக்கப்பட்ட ஒரு செயல். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகைக்காக நின்றால் உங்களுடைய பார்வைகளை அந்த சஜிதாவினுடைய இடத்தை நோக்கி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் மேலே பார்த்த நிலையில் உங்களுடைய பார்வை இருந்தது என்று சொன்னால் அந்த பார்வை பறிக்கப்பட்டு விடும். அதை அப்படியே அல்லாஹ் சொருக செய்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதை இன்னைக்கு சில பேர் இடத்துல இந்த செயல்களை நாம் பார்ப்பதனுடைய காரணம் என்ன? அந்த சட்டங்களை தெரியாததனுடைய விளைவால் தான் இப்படிப்பட்ட செயல்கள் நம்மிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு மக்ரூஹான ஒரு செயல்,
தொழுகையிலே நிற்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது. சில பேர் கண்ணை மூடினாதான் அப்படியே அந்த தியானத்துக்குள்ள சில பேர் போகிறது மாதிரி அந்த சிந்தனைக்கு வந்து போய்விடுவார்கள். கண்களை மூடிக்கொண்டு அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது யாருடைய பண்பு? யூதர்களுடைய நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளுடைய பண்பு. அவர்கள் தான் இபாதத்துகளை செய்யும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு அதை நிறைவேற்றுவார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு, முஃமினாக இபாதத்துகளை நிறைவேற்றக்கூடிய நமக்கு எப்படி அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட மக்ரூஹான எத்தனையோ செயல்களை, அந்த சட்டங்களை தெரியாதனுடைய விளைவால் அந்த இபாதத்துகளை இன்றைக்கு நிறைவேற்றி அது விஷயத்திலே ஒரு கவனக்குறைவோடு பொடுபோக்கோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழக்கூடிய அதே காலகட்டத்தில் ஒரு இபாதத்தை எப்படி மற்ற செய்திகளை எல்லாம் அறிவதற்கு ஆர்வம் காட்டுகிறோமோ, ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றி நாம் பேசுவதற்கு நேரங்களை செலவிடுகிறோமோ, அதே போல் மார்க்கத்தினுடைய அந்த இல்மையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு குறைந்தபட்சம் சில நிமிடங்களை நாம் செலவு செய்து அடிப்படை இபாதத், நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்தினுடைய திறவுகோல். அந்த இபாதத்தை நம்மிடத்திலே சரியில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்துள்ள கேள்விகளை இறைவன் கேட்கும் பொழுது நம்முடைய பதில்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே தொழுகையை மட்டும் நாம் நிறைவேற்றினால் போராது, அதனுடைய சட்டங்களை அறிந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நம் மீது கடமையாக்கிய கடமைகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்றி அதனுடைய அஹ்காம்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிக்கீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் ஆதிலி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.